இந்த நாளிலும் நாம் மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த கடைசி நாட்களுக்கான உபகரணங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். seeing the end times energy kit. Today is the fifth one. இன்றைக்கு 5வது உபகரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது போல முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது தொடர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனம் நம்ம லீட் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசனத்தில் எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஜாக்கிரதையாக இன்னும் அதிகமாக வளர வேண்டும். வேதம் வாசிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் அவருடைய வேதத்தை வேத பாடத்தின் மூலமாக ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட், அப்புறம் ஜபத்தில் அவருடைய பிரசனம் எப்போதுமே நம்ம உணரும்படியாக ஒரு பிரசனத்திலேயே நம்ம இருக்கும்படியாக நாம் பழகி கொள்ள வேண்டும். ஸோ லெட் அஸ் எக்ஸசைஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் த presence of Jesus on a daily basis. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே நாம் மூழ்கும்படியாக நாம் வளர்ந்து வரவே வேண்டும். அதுதான் முதலாவது உபகரணம். ரெண்டாவது ஜபம் என்று பார்த்தோம். எல்லோருக்கும் சொந்த நம்முடைய பர்சனல் ஜபம் மற்றும் கோஆப்ரேட்டிவ் ப்ரேயர் எல்லாருக்காகவும் சேர்ந்து நாம் சபையாக குடும்பமாக எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டுள்ளதாக இருக்கிறோம். விசேஷமாக இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்ததனுடைய இந்த மாடலை வச்சு கடைசி கால கண்ணோட்டத்தில் அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அடுத்தது நம்முடைய பொக்கிஷங்களை கையாளும்படியான ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக நாம் யாரும் திகழ வேண்டும். அடுத்தது ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதில் போன வாரம் பார்த்தோம், முக்கியமாக நம்முடைய தலை சீரா ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி பார்த்தோம். ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் அவன் நம்ம இந்த இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனிலிருந்து நாம் அந்த நித்திய ஜீவனை இழக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய கோலு. அதனால் அந்த காரியத்தில் அவன் இஸ் கோனா கம் ஃபார் த கில், அவன் அழிக்கும்படியாக கம்ப்ளீட்டாக அழிக்கும்படியாக தான் அவன் வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கான். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க போய் இன்றைக்கும் அடுத்த வாரமும் கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியம். அடுத்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அநேக இன்ஃபர்மேஷன் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சில காரியங்கள் தான், ஆனால் அதை வலியுறுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்ம மத்தியில் ஒரு சில காரியங்களை வலியுறுத்தி ஒரு சில காரியங்களை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறாரு. இந்த காரியம், இந்த உபகரணம் நமக்கு மிக மிக அவசியம் கடைசி காலத்தில். ஓகேங்களா? ஸோ இந்த நாளில் நான் பார்க்க போகிறது abundant entrance. ஒரு கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் நம்ம மத்தியில் வரப்போகிறது. அந்த தேவ ராஜ்யத்துக்குள்ளே அப்படியே கொஞ்சம் பயந்து நடுங்கி அப்படியே ஐயோ நம்ம போவோமா இல்லையோ தெரியலையே அப்படிப்பட்ட நுழைவை குறித்து நான் பேசவில்லை. இன்றைக்கு மிகவும் ஒரு அபண்டண்ட்டாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தைரியமாய் சந்தோஷமாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சரிங்களா? ஸோ தைரியமாக ஒரு அபண்டன்ட் என்ட்ரன்ஸ் இந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கணும். இட்ஸ் நாட் பேர்லி ஒரு மாதிரி மேலி கெட்டிங் த அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. நல்ல உற்சாகமாக நிமிர்ந்த தலையோடு கூட நாம் இந்த ராஜ்யத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த ஒரு காரியம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஓகேங்களா? நிமிர்ந்த தலையோடு கூட நாம் நுழைய போகிறோம். ஓகே, எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போகிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசுவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது,
தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு பொறுமையோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதையும் மறந்து கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அப்போ நித்திய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கின்றது பரிபூர்ணமாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட உபகரணம். பரிபூர்ணமாய் abundantly we got to enter. பரிபூர்ணமாய் பிரவேசித்தல் என்ற இந்த உபகரணம், சரிங்களா? இவ்வளோ நாட்கள் ஒரு சில உபகரணங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு entrance will be supplied to you abundantly into the everlasting kingdom. நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பரிபூர்ணமாய் நாம் நுழைய வேண்டும். நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இந்த வசனங்களை கொண்டு நீங்கள் பேசுங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தி நாங்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்மிடத்தில் நெருங்கி சேர கிருபை செய்வார்கள். இந்த நாளுக்கான இந்த உபகரணத்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசிக்க ஆண்டவரே கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை இயேசு நாமத்தினாலே தகர்த்து அப்புறப்படுத்துகிறேன் இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இப்போ எழுதுன இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நல்லா கூர்ந்து நம்ம வாசித்து சில காரியங்களை வாசித்து பார்த்தோம்னா ஒரு சில காரியங்களை எங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறார். To those who have obtained like precious faith with us. ஓகே, எங்களைப் போலவே இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு அவருக்கு தெரிந்த நபர்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே எழுதுறாரு பேதுரு. 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இன்றைக்கு வாசித்த அந்த சம்பவம், அந்த 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 பேசேஜ் முழுவதுமே நீங்கள் அந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் அப்புறம் செகண்ட் பர்சன், இந்த 2 காரியத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த இடத்துல நாங்கள், நீங்கள் அல்லது நாம், எங்கள், நாம் அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், சரிங்களா? ஸோ அந்த 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 காரியத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். 1ஆவது வசனத்தில் பார்த்தோம், நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல, அருமையான எங்களைப் போலன்னு சொல்றார். அடுத்தது, அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் உங்களுக்கு அப்படின்னு எழுதுறார். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எங்கள், உங்கள் 2 காரியத்தையும் இந்த பேசேஜ் முழுவதும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது, தம்முடைய மகிமையினாலே
மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக இப்படியே வாசிப்போம்னா அடுத்தது 4ஆம் வசனத்துக்கு அப்புறம் 16-17 வாசிப்போம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது 18ஆம் வசனம், அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். 19ஆம் வசனம், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொழுது விடிந்து என்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா பேதுரு, பொழுது விடிந்து, அது ஆங்கிலத்தில் until the day dawns அப்படின்னு பார்க்குறோம் இங்கிலீஷில். ஸோ பொழுது விடிந்துன்னு சொல்கிற அந்த ஒரு நாள், பொழுது விடுகின்ற அந்த நாள் எந்த நாளை குறித்து பேதுரு எழுதுறாருன்னா அந்த நித்திய ராஜ்யத்தின் நாள், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்ற அந்த நாள். எப்போ அந்த பொழுது விடிந்து அந்த டான், அதுக்கு அதிகாலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சூரியன் உதயமாவதற்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்பதாக, அதான் டான் சொல்லுவாங்க, த டே டான். அந்த பொழுது விடுகின்ற அந்த தருணம் வருதுன்னு சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அது பேதுரு அநேக முறை மென்ஷன் பண்ணுறாரு. இந்த வசனத்தில், இந்த 11ஆம் வசனத்திலையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கலாம், இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நாங்கள் சொல்ற நித்திய ராஜ்யத்திற்கு உட்படுகின்ற அந்த பிரவேசம், அந்த நாள், அது எந்த நாள் என்றால் இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்ற அந்த நேரம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, அவருடைய பிரத்யட்சமாய் வரப்போகிற அவருடைய வருகை குறித்து பேதுரு இந்த இடத்துல சொல்றார். அடுத்தது வேற ஒரு பகுதிக்கு நான் உங்களை கலந்து செல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு பேஜ் மட்டும் அப்படி திருப்பினீங்கன்னா போதும், யோவானுடைய நிருபம் வருது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். யோவானும் இதே போன்ற காரியத்தை சொல்றாரு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும், பாருங்க இங்கேயும் நாங்கள் அப்படின்னு சொல்றாரு, நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்கள்னாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகள்னாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கின்ற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஸோ பேதுருவும் யோவானும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா they're talking similar things, சேம் ஒரே காரியத்தை பேசுறாங்க. என்னன்னா, நாங்கள் அனுபவித்த காரியங்கள், எங்களுடைய அனுபவம், நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் அறிந்ததும் எங்களுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து சென்று உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய சபைகளுக்கு எழுதுகிற இந்த நிருபத்திலையும் மற்றும் மற்றவர்களுக்கு இதை இப்போ நமக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு கழித்து நமக்கு இதில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் நமக்கும் இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நாங்கள் அல்லது எங்களுடைய அனுபவம்
நாங்கள் தந்திரமாக கட்டுகளை பின்பற்றினாக அல்ல, எங்கள் கண்ணார நாங்கள் கண்டோம். ஓகே, அப்படின்னு தொடர்ந்து பேதுருவும் யோவான் 2 பேரும் சொல்ற காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர்களை அவர்கள் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த அப்போஸ்தலர்களுடைய அனுபவத்தை இந்த இடத்துல பேதுருவும் சரி யோவானும் தங்களுடைய நிருபங்கள்ல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன் இது சொல்றேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நாம் புரிந்து கொள்வது. ஏனென்றால் இவர்கள் ஐ விட்னஸா இருக்கிறாங்க. ஓகே, எங்கள் கண்களால் நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க 2 பேருமே, பேதுருமே சரி யோவானுமே சரி. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அப்படின்னு சொல்றாங்க. பேதுரும் அதே போல நாங்கள் இதை கண்டோம் அப்படின்னு சொல்றார். 16ஆம் வசனத்துல 2 பேதுரு 1:16 வசனத்துல, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், ஐ விட்னஸ், சாட்சிய நாம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ மீண்டும் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. இந்த வசனத்தை பேதுரு எழுதும்போது எந்த நிலைமையிலிருந்து எழுதினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நான் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பேதுரு இதை எழுதும் பொழுது கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 67ஆம் ஆண்டிலே இதை எழுதுகிறார். ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இந்த நிருபத்தை எழுதுறார். எல்லோருக்கும் தெரியும், இந்த நேரத்தில் பேதுரு இதை எழுதுகின்ற இந்த சமயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்கனவே சிறை சேதம் பண்ணப்பட்டுட்டார், மரிச்சிட்டார். They have murdered, beheaded Apostle Paul by this time when Apostle Peter was writing this. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய நிருபத்தை எழுதும்போது ரோமபுரியிலே AD 67 கிறிஸ்துவுக்கு பின் 67ஆம் ஆண்டில் எழுதும்போது ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுல் 66ஆம் ஆண்டிலே சிறை சேதம் பண்ணப்பட்டு விட்டார். இதை அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுறார் பேதுரு. ஓகே, ரோம சிறைச்சாலையிலிருந்து அங்கிருந்து எழுதுறார். இன்னும் கொஞ்ச நாள்ல அல்லது அதே வருஷத்துல பேதுரு மரிக்க போய்கிறார். சரிங்களா? இவர் இதுதான் கடைசியா எழுதின நிருபம். பேதுரு அவருடைய நிருபத்தை எழுதிட்டு கடைசியாக அவரும் கொல்லப்படுகிறார் அதே வருஷத்துல. அப்போ சீன் பேக்ரவுண்ட் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறை சேதம் பண்ணப்பட்டுட்டாரு, பேதுரு கடைசி காலத்துல இருக்கிறாரு, வயதாய் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அதே வருஷம் அவருக்கு இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் எக்ஸிகியூஷன், அவருடைய மரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். கொல்ல போகிறார்கள். 67ஆம் ஆண்டிலே அவர் தலை கீழாக சிலுவையில் அறையப்பட்டார். எல்லாருக்குமே தெரியும். அதை குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு. மற்றும் பேதுருவே தம்முடைய கடைசி வார்த்தைகள்ல அதை குறித்து சொல்றார். 14ஆம் வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல அவரை சிறை சேதம் பண்ண போறாங்க, கொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு 14ஆம் வசனத்துல எழுதுறாரு, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுதுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். அவருடைய மரணம் கிட்ட நெருங்கிடுச்சுன்னு அவரை அறிகிறார். அப்போ மரிப்பதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் சொல்லிட்டு மரிக்கணும்னு விரும்புறார். சரி, ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும்,
யாராவது மரிப்பதற்கு முன்பாக அவங்களுடைய கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். சிலர் கூப்பிட்டு சில சொல்லணும்னு விரும்புவாங்க, சில பேர் சில ரகசியத்தை சொல்ல விரும்புவார்கள். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தொங்கும் போது 7 வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அதுபோல் இந்த உலகத்திலையும் வாழ்கிறவங்க வந்து கடைசி நேரத்தில் மரண தருவாயில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்றால் மிக மிக முக்கியமான சில வார்த்தைகள். கடைசியாக ஒரு குரு இருந்தார்னா தம்முடைய சீஷர்களுக்கு கடைசி அந்த ரகசியத்தை சொல்லிட்டு சாவாங்க. ஓகேங்களா? அதனால தான் கடைசியாக சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதே போல் தான் பேதுருவும், அப்போஸ்தலனாகிய பேதுரு தம்முடைய கடைசி காலத்தை அறிந்தவராக வெகு சீக்கிரம் கொல்லப்பட போகிறோம் என்று முன்னதாக அறிந்து இதை மிகவும் முக்கியமாக இதை நியாயம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்றார். அதை ஏன் இதை சொல்றாருன்னா, ரிமைண்டிங் them the most important things before he is executed. அவர் மரிப்பதற்கு முன்பதாக முக்கியமான சில விஷயத்தை ஞாபகம் மூட்டும்படியாகவும் சொல்லும்படியாகவும் அவர் இந்த இடத்துல இந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறார். ஸோ அதான் பேக்ரவுண்ட், ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போயிடும். 60களிலே 1960s கிடையாது, AD 60ல இயேசு கிறிஸ்து மரித்து 30 ஆண்டுகள் கழித்து 60ல என்ன நடந்தது சபைகள்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அதை வச்சு தான் இதை எழுதுறார். பவுலும் சரி, பேதுருவும் சரி, யோவானும் சரி, அவங்க எல்லாருடைய நிருபங்களும் வேதத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் பவுலுடைய எல்லா நிருபங்களுமே எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து எழுதப்பட்டது என்று நம்ம தெரிந்து கொண்டோம் என்றால் எல்லா வசனங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். So it's always be better to understand the background and what happened in the churches in the early days after Christ is very important, so that we can easily interpret the word of God in the pristine condition. Okay, ஒரிஜினலா யாரும் அந்த குலைக்காம. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இன்னைக்கு டீச்சிங் ப்ரீச்சிங் எல்லாமே வந்து உள்ள எல்லாம் நிறைய தண்ணி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் மாறி எல்லாம் கலந்து கிடக்குது. இப்போ ஒரிஜினல் அந்த பிரிஸ்டீன் ட்ரூத் வந்து நமக்கு வந்து கிடைக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது ஒரிஜினலாக எந்த விதமான ஒரு தொடப்படாத வார்த்தை, கலப்பரம் இல்லாத ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியணும். அந்த நாட்களில் பேதுரு, யோவான் மற்ற எல்லா அப்போஸ்தலர்கள் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்கள்லாம் வாழ்ந்த நாட்களில் சபைக்குள்ளே என்ன நடந்தது, அந்த காலகட்டத்தில் என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் எப்படி நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜூம் இருக்குது, ஃபேஸ்புக் லைவ் இருக்குது, அப்புறம் பலவிதமான உபதேசங்கள் இருக்குது, தவறான உபதேசங்க, பலவிதமான டாக்டரின்ஸுங்க, மனுஷர்களுடைய உபதேசம், இதெல்லாம் கலந்துருக்குங்களா. அதே போல் அந்த நாட்களில் என்ன இருந்தது நம்ம பார்க்கணும். அந்த நாட்களில் நாஸ்டிசிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான உபதேசம் சபைக்குள்ளே கலந்து விட்டது. நாஸ்டிசிசம் creeped in the churches in the early days, in the early churches in 60s, AD 60s. அப்போ நாஸ்டிசிசம் என்று சொல்லும்போது, நாஸ்டிக்ஸ் என்று சொல்லும்போது அவங்க தான் கள்ள போதகர்கள். ஓகே, நாஸ்டிக்ஸ் ஆர் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். 1 யோவான் 2 யோவான்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இவர்களை குறித்து மையமாக வைத்து தான் யோவான் வந்து எழுதுறார். அது மாத்திரம் இல்லை, யோவான் சுவிசேஷம் முழுவதுமே எழுதப்பட்டது இந்த நாஸ்டிசிசம் சபைகளுக்குள்ளாக நுழைந்து விட்டது. அதை அநேக கிறிஸ்தவர்கள் நம்பி விலகி போனவர்களும் உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள் அதுலேயும் கொஞ்சம் நம்புறது, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நம்புறது, இதுலேயும் இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து ஆமாம் இயேசு கிறிஸ்து வந்தார் மரித்தார், ஆனால் உயிர் தேடலை, அவருடைய ஆவி வேற அவருடைய சரீரம் வேற. இயேசு கிறிஸ்து என்ப ஒரு நபர் இந்த உலகத்தில் வந்தார், அவருக்குள்ள ஒரு தேவனுடைய ஆவி இருந்தது, ஆனால் அது ரெண்டுமே வித்தியாசமானது, ரெண்டு பேருமே ஒருவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் வந்து மாம்சத்தில் வந்தவர், அவர் வந்து தெய்வத்துவம் உடையவர் அல்ல. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிறவர், அவர் தேவன் கிடையாது.
இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வத்துவத்தை மறுதலிக்கிற ஒரு கூட்டமா இருந்தது நாஸ்டிசிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வெளியில மற்ற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்தையும் சொல்லி, நலமான இயேசு கிறிஸ்துனுடைய மலை பிரசங்கத்தெல்லாம் சொல்லி, நல்ல காரியங்களையும் சொல்லிட்டு, அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி இப்போ யெகோவா சாட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, யெகோவா விட்னஸ், அதே போல தான். ஆனால் அவங்க வேற மாதிரி. யெகோவா விட்னஸ் வேற கல்ட்டு. நாஸ்டிசிசம் முதலாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் சபைகளுக்குள்ள நுழைந்த முதல் கல்ட், முதலாவது நுழைந்த கள்ள உபதேசம் இந்த நாஸ்டிசிசம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான். அவர்கள் இயேசுலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வத்துவத்தை மாத்திரம் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. கிரேக்க கலாச்சாரத்தையும் கிரேக்க முறையில் இருக்கிற சில தெய்வீக காரியத்தை எல்லாம் உள்ள நுழைச்சிட்டாங்க. சொன்ன பார்த்தீங்களா, கலப்படம். தூய்மையான ஒரு பாலில் தண்ணியை கலக்கிற மாதிரி மக்களுக்கு தெரியாது, இதுவும் வெள்ளையாக தான் இருக்குது, இதுவும் பால் தான் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கிரேக்க முறைமையை, கிரேக்க கலாச்சாரத்தை, கிரேக்க மித்தாலஜிஸ் சொல்லுவாங்க, பிலாசபிஸ், இதெல்லாம் தத்துவங்கள், கிரேக்க மிஸ்டிசிசம், இதெல்லாம் அப்படியே மெதுவா 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 தண்ணீரை போல அப்படியே பாலில் நுழைச்சிட்டாங்க. தேவனுடைய சபைக்குள்ளேயும் அது நுழைஞ்சிடுச்சு. அப்போ சபைக்குள்ள இருக்கிறவர்கள் அநேக என்ன பண்ணாங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தெல்லாம் வார வாரம் பிரசங்கத்தையும் கேட்டுக்கொண்டு, இயேசு ஆமா ஒரு நபர் தானே, ஆனால் அவர் கடவுள் இல்லை என்ற ஒரு காரியத்துக்கு வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடலாம் எழும்பல, ஃபெமிலியராக இருக்குதான். இந்த நாளிலும் அநேகர் இதை பிரசங்கிக்கிறாங்கல்ல. முஸ்லிம்ஸுக்கு பிரசங்கிக்கிறாங்க, அப்புறம் யெகோவா விட்னஸ் பிரசங்கிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில கிறிஸ்தவர்களே சபைக்குள்ள இருந்து பல விதமான உபதேசம். இயேசு கிறிஸ்து 70ஆம் ஆண்டுல AD 70 அவர் வந்துட்டாரு, இனி அவர் வர போறதில்லை, இப்படிப்பட்ட காரியம் இது போலதான். அப்ப நாஸ்டிசிசம் என்ற அந்த காரியங்கள் வந்து பயங்கரம் பரவி கொண்டிருந்தது. நாஸ்டிசிசம், நாஸ்டிக்ஸ் சொல்லி அவங்களுடைய கான்செப்ட் வந்து நாஸ்டிசிசம் என்பது அவர்களுடைய அடையாளம். ஓகே, இப்ப நாஸ்டிக்ஸ் சொல்லும்போது அதை நம்புகிறவர்கள். அது அப்படியே மருவி அந்த கிரேக்க பதத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாஸ்திகர்கள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நாஸ்டிக்ஸ், அது இங்கிருந்து தான் வந்தது, மூல பாஷையிலேருந்து. இப்போ நாஸ்திகர்கள்னா கடவுளை நம்பாதவர்கள். நம்ம தமிழ்நாட்டிலலாம் பெரியார்லாம் கடவுளை நம்ம நாஸ்திகர்னு சொல்லுவாங்க. அவன் நாஸ்திகம்பா, நாஸ்திகராகவும் அவர் நாஸ்திகர். ஆனால் அந்த நாஸ்திகர் என்ற நாஸ்டிக்ஸ் என்ற அந்த வார்த்தை ஆதி திருச்சபையில இருந்து தான், அங்கிருந்து தான் வந்தது. அதான் மூல பதம், கடவுளை நம்பாதவர்கள். ஆனா அவங்க தொடங்கினது கடவுளை நம்பாத தொடங்கல. நாஸ்திகர்கள் எல்லோருமே கிரேக்க தெய்வங்களை, எல்லா தெய்வங்களையும் நம்பினாங்க. அதாவது ஒரு ஒரு காஸ்மிக் வேர்ல்ட், அப்படியே ஆகாயத்துல ஏதோ ஒரு இடத்துல இந்த தேவதைகள், தெய்வங்கள் இவைகள் எல்லாம் இருக்குது. இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். தேவர்கள் பூமியில வந்து நம்ம கிட்ட திருமணம் செய்யலாம். சில தேவதைகள் வந்து மனுஷர்களோடு கூட கல்யாணம் பண்ணலாம். அவங்களுக்கு பிறந்த சில குழந்தைகள்லாம் தெய்வங்கள் தான். இப்போ அலெக்சாண்டர்னு சொல்லி உதாரணத்தை எடுத்துக்கொண்டா, அவரும் ஒரு விதத்துல அவங்களுடைய கலாச்சாரத்துல அந்த நாட்கள்ல அவர் ஒரு கடவுளை நம்பினாங்க. அக்கிலிஸ், இப்போ இன்றைக்கு கிரேக்க ஹிஸ்டரி, ரோம ஹிஸ்டரிலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளவே ஒரு சிலர்கள், நீங்கள் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இருந்ததுன்னா அந்த ரோமன் ஹிஸ்டரி, ரோமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, ரோமன் எம்பையர்னு சொல்லிட்டு. அதை பார்த்தீங்கன்னா அநேகர் அவங்களுக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்களுக்கு இருந்த அந்த செனட்ரின், அந்த கவுன்சில், அது உள்ளலாம் இருந்தவங்களாம் அவங்களாம் நம்பினது வந்து தெய்வங்கள் வந்து ஒரு சில மனிதர்கள் மூலமாக ஆளுகை செய்யறாங்கன்னு சொல்லி நம்பினாங்க. ஓகேங்களா? எனிவே அதுல சில தவறான காட்சிகளா இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பார்க்க வேண்டிய பக்குவம் நமக்கு தேவை. எனிவே, ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அந்த நாட்கள்ல நாஸ்டிக்ஸ் தேவன் இல்லை என்று சொல்ல ஆரம்பிக்கல, தேவன் இருக்கிறாரு. ஆனா இப்படி இயேசு கிறிஸ்துவை கம்ப்ளீட்டா மறுதளிச்சாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் எல்லாம் சத்தியமான உபதேசங்கள். இயேசு கிறிஸ்து
அவர் வந்து பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அது பிடிக்கல அவங்களுக்கு. மற்ற தெய்வங்கள்லாம் பலவிதமான காரியங்களை பரிசுத்தம் குலைச்சல்ல சில காரியங்களை செய்யலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுனால இதை பிடிச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ இந்த காரியங்கள்லாம் சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த நாஸ்டிக்ஸ் என்பவர்கள் அடிக்கடி அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை வந்து நாசிஸ் என்று கிரேக்க பதத்தில் இருக்கு. அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நாசிஸ் என்று சொன்னால் டு நோ, டு ஹேவ் நாலேஜ், அறிவு அல்லது அறிவை பெற்றுக்கொள்ளுதல். இந்த இடத்துல பார்த்து பார்த்தீங்களா, பேதுரு இந்த வசனங்கள் அடிக்கடி இந்த அறிவு 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 இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே வளருங்கள் சொல்லி அந்த 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 காரியத்தை ஏன் இந்த இடத்துல வலியுறுத்தாருன்னா, நாஸ்டிசிசம்ல இந்த நாஸ்டிக்ஸ் என்ற இந்த 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 கும்பல் அவர்களை என்ன சொல்லிக் கொள்வார்கள் என்றால், அறிவு முக்கியம், நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கும் அப்படித்தானே? நீங்க வசனங்களை சில பவுல் எழுதுற நிருபங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்வாரு, கிரேக்கர்கள் அவர்கள் அறிவை தேடுகிறார்கள், யூதர்களோ அடையாளத்தை நாடி தேடுகிறார்கள். அப்படி வரும், அங்கங்க எழுதுவார். அப்போ கிரேக்கர்களுக்கு மெயினா என்னன்னா அறிவு, அறிவு பெருத்திருக்கணும். பிலாசபி, மூல அறிவு, உலகத்தை குறித்ததான அறிவு, நாடுகளை குறித்ததான அறிவு, வரலாற்றை குறித்ததான அறிவு, தெய்வங்களை குறித்ததான அறிவு, பலவிதமா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அறிவு பெற்றிருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் வந்து தேவனை அறிந்து கொண்டவர்கள், அல்லது நீங்கள் மகத்துவமானவர்கள், அல்லது தேவனத்திலே நெருங்கி இருக்கிறவர்கள், தெய்வத்துவத்தை உடையவர்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். அப்போ அடிக்கடி அவங்க வலியுறுத்துறது நாசிஸ். நீங்க வந்து அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவு அறிவு எதை பெற்றுக்கொள்கிறோம் இல்லையோ, நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க, நாலேஜ் இஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு உங்களுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. they claim to have this divine knowledge from God. இந்த அறிவு அவங்க பிரசங்கிக்கும் போதோ அல்லது டீச் பண்ணும்போதோ இல்லை அவங்களோட பிலாசபில பேசும்போதோ, இந்த குறிப்பிட்ட அறிவு, இந்த நாஸ்டிசிசம், இந்த நாஸ்டிக்ஸ் அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த குறிப்பிட்ட அறிவு தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று வலியுறுத்தினார்கள். தேவ அறிவை அவங்க பேசுற ஒவ்வொரு காரியமே வந்து கடவுளிடத்திலிருந்து, இறைவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பேசுனது போல பேசினாங்க. ஏன்னா கேட்பதற்கு அவ்வளவு சாதுரியமாகவும் அவ்வளவு நல்ல ஒரு அருமையான ஒரு திறமையாக பேச்சாற்றல் உடையவர்களாகவும் அவர்கள் பேசினார்கள். எல்லோரையும் அந்த பேச்சாற்றலினாலே அவர்கள் பெற்ற அறிவினாலே அவர்கள் கவர்ந்தார்கள். நாஸ்டிக்ஸ் அது அப்படியே மறி இப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாஸ்டிக்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் வந்து நாஸ்திகர்கள் என்றால் கடவுளை நம்பாதவர்கள் என்று மாறிவிட்டது. ஆனா அப்படி இல்லை. அப்போ அவர்களே கடவுள்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு ஞானம் இருக்குதோ, அறிவு இருக்குதோ, கடவுள் இறைவன் இடத்துல அவங்க தானா பெற்றுக்கொண்டார்கள் என்று அவர் சொல்றாங்க. வாசிப்போம் 2ஆம் வசனத்துல, தேவனையும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபை சம. இப்போ இந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கிறேன். ஏன் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார்? ஏன் அவர் வந்து grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுள் என்று ஏன் இந்த இடத்துல குறிப்பிட்டு எழுதுறாருன்னா, இந்த இடத்துல இல்ல, அவருடைய நிறைய எபிசல்ஸ்ல, நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா இதை வலியுறுத்துவார். அவர் அறிகிற அறிவிலே நாம் பெருக கடவுள் அல்லது வளருவோம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். ஏன்னா பேக்ரவுண்ட் அந்த நாட்கள்ல இந்த நாஸ்டிசிசம் என்பவர்கள் நாசிஸ் என்று அடிக்கடி வலியுறுத்தினார்கள். நாசிஸ், நாலேஜ். இன்றைக்கு நாலேஜ் என்ற அந்த வார்த்தை அந்த நாசிஸ் என்ற பதத்திலிருந்து தான் மருவி இப்போ நாலேஜ் என்று வந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நாலேஜ் என்று சொல்லும்போது அந்த கிரேக்க பதத்தில் அவர் எழுதியிருக்கிற பதம் வந்து கினாஸ்கோ. அதுதான் நாலேஜ் பொதுவாக அப்போ பயன்படுத்தின. நாசிஸ் என்று அவர்கள் கிரேக்க பதத்தில் சொன்னாலும் அப்புறம் அது மறுவி கினாஸ்கோ என்று மாறிவிட்டது.
கினாஸ்கோ என்றால் நாலேஜ். ஆனால் பேதுரு இந்த இடத்துல தேவனே நம்மை அறிகிற இயேசு கிறிஸ்துவின் அறிகிற கினாஸ்கோ என்று போடலாங்க. ஆனா நாஸ்டிசிசம்ல அவர்கள்லாம் கினாஸ்கோன்றான் சொல்லி எல்லாத்தையும் வலியுறுத்துவாங்க. நாசிஸ், கினாஸ்கோ, நாலேஜ். நோ என்று சொல்லும்போது நோசிஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து அறிகிற கினாஸ்கோ, உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது அப்படின்னு சொல்லி போடல. அந்த கினாஸ்கோ என்ற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்றாரு. என்னன்னா ப்ரீஃபிக்ஸ் எபி என்று போடுறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் கினாஸ்கோ, கினாஸ்கோ என்று போடப்பட வேண்டிய இடத்துல எபிகினாஸ்கோ என்று எழுதுறார். He writes epiginosco, which means full knowledge, complete knowledge. பொதுவாக இந்த எபிகினாஸ்கோ என்று சொல்லி போடும்போது அது எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், அனுபவித்த ஒரு அறிவு என்ற பாதத்தில் அவர் எழுதுறார். அப்போ தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிகிற எபிகினாஸ்கோவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. தேவனையும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற, அனுபவித்து அறிகின்ற அறிவு அப்படின்னு எழுதுறார். எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ், கம்ப்ளீட் நாலேஜ், அன்கவரிங் நாலேஜ். ஓகே, அப்போ நாஸ்டிசிசமுக்கும் அப்போஸ்தல உபதேசத்துல கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கும் வித்தியாசத்தை இந்த இடத்துல காட்டுறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நாஸ்டிசிசம்ல இருக்கிற அறிவு வந்து முழு அறிவு கிடையாது, அது பகுதி அறிவு தான். மீதி அறிவு வந்து தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நிராகரிக்கின்ற ஒரு அறிவு. ஆனா முழு அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த முழு அறிவு? தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும். வெறும் இயேசு கிறிஸ்துன்னு போடல, கர்த்தராகிய இயேசு, the Lord Jesus Christ. He emphasizes there that grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord. வெறும் ஜீசஸ்னு சொல்லல, வெறும் இயேசுன்னு சொல்லல, கர்த்தராகிய இயேசுன்னு சொல்றார், ஸ்ட்ரெஸ் பண்றாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல சபைக்குள்ள இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல என்ற காரியம் பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிச்சு இந்த நாஸ்டிக்ஸ் என்ற ஒரு கும்பல்னால. அப்போ எபிகினாஸ்கோ என்ற இடத்துல போடுறாரு. ஏன்னா எபிகினாஸ்கோ என்று சொன்னா ஃபுல் நாலேஜ், முழு அறிவு, முழு அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். அதாவது கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு வந்து சபையில பாஸ்டர் பிரசங்கம் பண்றதுனால அவர் இயேசு கிறிஸ்து உண்மையான ஆண்டவர் என்ற அறிவு கிடையாது. அதை கேள்விப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து அறிகின்ற ஒரு அறிவு. Not just by the hearing of someone preaching that Jesus is Lord, but to experience Christ as your Lord in your own life by receiving Him. Hallelujah. அது மிகவும் முக்கியமான ஒரு ஏன் இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போயிடுறாங்க தெரியுங்களா? அவர்களுடைய ரட்சிப்பு வந்து யாரோ சொல்லி, அல்லது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி, சொந்தக்காரங்க நண்பர்கள் சொல்லி, அல்லது ஒரு பிரசங்கியார் சொன்னதுனால அவங்க நம்பின ஒரு காரியத்தினால ஒரு காரியம் வந்ததுன்னா, அல்லது ஒரு உபத்திரவமோ அல்லது ஒரு கொடிய காரியமோ வந்தா பின்வாங்கி போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று விட்டு விலகி போய் விடுகிறார்கள். ஆனால் அனுபவ ரீதியாக இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் ஒரு காலம் இயேசு கிறிஸ்துவை விட்டு போகவே முடியாது, விலக முடியாது. என்ன துன்பம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட மகா உபத்திரவம் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போக மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து கேட்ட அறிவின் மாற்றம் இல்ல, அனுபவித்த அறிவினாலே அவர்கள் இயேசுவை அனுபவித்திருக்கிறார்கள். அதான் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில, அவருடைய கிருபையை நாம் அனுதினமும் உணர்கிறோமா? அனுபவ ரீதியாக. நான் ஃபீலிங்கை பத்தி பேசல, அனுபவம். இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பேசுகிற காரியம், உங்ககிட்ட பழகின்ற காரியம், இந்த அறிகின்ற அறிவு, இட்ஸ் எபிகினாஸ்கோ.
முழு அறிவு வளர வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த இப்படிப்பட்ட இந்த நாலேஜ் எபிகுனாஸ்கோ என்ற இந்த அறிகிற அறிவு என்ற காரியத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அதாவது முழு கிறிஸ்தவ அனுபவம், முழு கிறிஸ்தவ அனுபவத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். இன்னொரு விதத்துல இந்த நாஸ்டிக்ஸ் நாலேஜ் தவறான அல்லது முழுமையற்ற அறிவு என்று சொல்றேன். He says Gnostics knowledge was false and incomplete. ஆனால் நாம கிறிஸ்துவனுடைய அறிவு இன்கம்ப்ளீட் கிடையாது, முழுமை அடையாத அறிவு கிடையாது. முழுமை அடைந்த அறிவு, பரிபூர்ணமா அவரை அறிந்து கொண்ட ஒரு அறிவு என்று அவர் வலியுறுத்துகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுவதா இருக்கும். என்ன சொல்றாருன்னா, some Christians were deceived away by these Gnostics teachers. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இயேசு கிறிஸ்துவை அந்த எபிகுனாஸ்கோ அறிகிற அறிவு என்ற இடத்துல எபிகுனாஸ்கோ என்று போடுறாரு. முழு அறிவு, பாதி அறிவு கிடையாது. நாஸ்டிக்ஸ் டீச் பண்றது பாதி அறிவு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு, ஒரு மனிதனாக வாழ்ந்தாரு, மரித்தார், அதுனா பாதி அறிவு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றும் சதா காலமும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வரப்போகிறார், அவருக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது, அவர் ஒரு ரியலான ஒரு பர்சன் என்ற ஒரு முழு அறிவு. இதை பெற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் பின் நிலைமைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாரு பேதுரு. அப்ப அந்த காலத்துல நாஸ்டிக்ஸ் டீச்சிங் வந்தவர்கள் எல்லாம் டீச்சிங் உள்ள நுழைஞ்சவன அனுபவ ரீதியிலே அவர் அறிகின்ற அறிவை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நாஸ்டிசிசம் அந்த ஐடியாஸ் எல்லாம் அப்படியே அவர்கள் எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். முழுமையான முழு சத்திய சுவிசேஷத்தை கைவிட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை கைவிட்டவர்களாகி அவர்கள் கடந்து போயிட்டாங்க. இன்னும் பவுலுடைய நிருபத்தில் ஒரு சில வசனங்கள்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் வலியுறுத்துறாரு, நீங்க எல்லாம் உறுதியா நிக்கணும். ஏன்னா வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு திங்கக்கிழமையில இருந்து மற்ற நாட்கள் எல்லாம் சனிக்கிழமை வரைக்கும் மற்ற தேவாலயங்களுக்கு கடந்து சென்றார்கள் அந்த நாட்கள்ல இருந்த கிறிஸ்தவர்கள். அப்போ தேவாலயங்கள்ல விலை மாதுக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட விலை மாதுக்கள்லாம் உள்ள வேசித்தனம் பண்ணுவதற்கு வருகிறவர்களுக்கு உள்ள கோயிலே வச்சிருந்தாங்க. அப்ப இவங்களும் போயிட்டு வாரம் வாரம் சண்டே பிரசங்கம், பவுல் பண்ற பிரசங்கத்தையும் கேட்டுட்டு கோயில்களுக்கும் மற்ற தெய்வ கோயிலுக்கும் போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா முழு அறிவு அவர்களுக்கு இல்லாததுனால. அது மாத்திரம் இல்ல, அங்க போயிட்டு அங்க விபச்சாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தார்கள். இந்த நாஸ்டிசிசம் டீச்சிங் அப்படியாக அவங்கள மாற்றிச்சு. என்னன்னா, இயேசு கிறிஸ்து நீங்க நம்பலாம், ஆனா அவர் சொல்றது மாத்திரம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க சொல்ற இந்த கிரேக்க ஐடியாஸ் உபதேசங்கள் இதையும் நம்புங்க. மற்ற தெய்வங்களும் உண்டு, இயேசுவும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துல வந்தோடனே இந்த தெய்வீக நாலேஜ்ல அவர் பேசினாரு, எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா அவர் இப்ப மறிச்சிட்டாரு. அதே போலதான் நாங்களும் இப்ப தெய்வீக நாலேஜ்ல பேசிட்டு இருக்கிறோம். இன்கம்ப்ளீட் நாலேஜ், கினாஸ்கோ என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனால் பேதுருவோ எபிகனாஸ்கோ என்று வலியுறுத்தி என்ன சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட எபிகனாஸ்கோ முழு நாலேஜ்ல, முழு அறிவுல, அனுபவ ரீதியான அறிவில, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அனுபவ ரீதியில நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி அவங்கள வலியுறுத்துறார். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. அந்த 20ஆம் வசனத்துல, கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அந்த தப்பினவர்கள் என்ற அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. have escaped. இயேசு கிறிஸ்து கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மற்றும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால்
அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலையும் கேடுதலாக இருக்கும் என்று சொல்றார். சதா அந்த நாலேஜ் வந்து இட்ஸ் an experiential knowledge. அது வந்து கன்வர்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இயேசு கிறிஸ்து என்னை அப்படியே மாற்றி இருக்கிறாரு, எனக்குள்ள வந்திருக்கிறாரு. அதாவது மற்றவங்க சொல்லி இல்லை, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ், நீங்களாகவே பெற்றுக்கொண்ட அந்த அறிவு, எபிகனாஸ்கோ என்று வலியுறுத்துறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக அனுபவித்து அனுதினமும் நம்மோடு கூட அவர் பழகுகிற ஒரு அனுபவம். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை குறித்த அறிவு எந்த அளவுக்கு அபண்டன்ட் என்ட்ரன்ஸ், அதுக்குள்ள வந்து ஒரு நிமிர்ந்து நின்று ஒரு தைரியமாக ராஜ்யத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். வாசிப்போம் 3ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த ஒவ்வொரு வசனமாக நம்ம பார்க்க போகிறோம் சீக்கிரமாக. 3ஆம் வசனம், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அகைன் அறிகிற அறிவினாலே, நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமின்றி. இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கொள்வோம். யாவற்றையும், ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அண்டர்லைன் பண்ணுவாங்க. இந்த ஜீவனுக்கும் தேவ பக்தியா இன்னும் அதிகமா வளரணும்னா இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் both for godliness and pertaining to life, ரெண்டு காரியத்திற்கும் யாவற்றையும் நமக்கு தந்தரினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளது மன்றி அப்படின்னா ஏற்கனவே he has given us எது completely, யாவற்றையும் already completed in the past. இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குரிய முழு காரியத்திற்கும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற பக்தி விருத்தி அடைவதற்கான காரியத்திற்கும் யாவற்றிற்கும் கம்ப்ளீட்டா அவர் பாஸ்ட்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டார். கொடுக்க போகிறார் இல்ல, கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்ல, தந்தருளி விட்டார். ஏற்கனவே கொடுத்துட்டார். God has given to believers all things that pertaining to life and godliness. இந்த வாழ்க்கைக்கு தேவையான காரியமோ தேவ பக்திக்குரிய காரியமோ தேவன் நாம் யாவருக்கும் முழுமையாக கொடுத்து விட்டார். எல்லோருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே கொடுத்துட்டார் முழுமையா. அப்போ ஒரு கேள்வி, எப்படி அவர் ஒரு சில பேர் ரட்சிக்கப்படாத இருக்கிறவங்களுக்கு எப்படி இதை கொடுத்திருப்பாரு? இப்போ வாழ்க்கைக்கு தேவையான காரியமும் தேவ பக்திக்கான காரியமும் ஏற்கனவே பாஸ்ட்ல அவர் கொடுத்துட்டார். அப்போ கேள்வி இப்ப என்னன்னா, அப்போ இப்போ ரட்சிக்கவே படாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படி இது கொடுக்கப்பட்டிருக்குது ஏற்கனவே? அதுக்கான பதில் என்ன தெரியுங்களா? இந்த புத்தகம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியமும், பக்தி விருத்திக்கு தேவையான எல்லா காரியமும் பரிபூர்ணமா முழுமையாக இந்த புத்தகத்திலே நமக்கு அவர் கொடுத்து விட்டார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த இடத்துல வலியுறுத்துறார், சொல்றார். பக்தி விருத்திக்கா இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கைக்குரிய காரியம் எதுவா இருந்தாலும் சரி, யாவற்றுக்கும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமின்றி. ஓகே, அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல வரார்னா, பேதுருனுடைய அந்த மறுரூப மலையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பேதுரு, யோவான், யாக்கோபு இவர்கள் மூவருடைய மறுரூப மலையினுடைய அனுபவம், அது எதை உறுதிப்படுத்துதுன்னா, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது என்று சொல்றாரு. திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவர் அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் பக்தி தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமின்றி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மலை
அந்த அந்த மறுரூப மலையிலே அவர்கள் அனுபவித்த அந்த அந்த அனுபவத்தை அவர்கள் இந்த இடத்துல வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 16, 17, 18, 19, 20, 21 வசனம் வரைக்கும் இப்போ நான் வாசிக்கிறேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். என்னத்தை கண்ணார கண்டார்கள் தெரியுங்களா? சும்மா கூட 3 வருஷம் வாழ்ந்தாங்களா, அந்த கண்ணார கண்ட அந்த விஷயத்தை அவர்கள் சொல்லல. ஸ்பெசிபிக்கா மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூப மலையில பேதுரு, யோவான், யாக்கோபு கண்ட அந்த கண்ணார கண்டோம் என்ற அந்த மகிமையை கண்டோன்னு சொல்லி எழுதுறாரு இந்த இடத்துல. யோவானும் அந்த விஷயத்தை தான் எழுதுறாரு. நீங்க யோவானுடைய நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து நாங்கள் கண்டதும் 3 வருஷம் சும்மா இயேசு கிறிஸ்து அவங்களோட கூட அப்படியே நடந்து தெரிந்துட்டு இருந்தாரு, அந்த காரியத்தை சொல்லல. மறுரூப மலையின் மீது அவர்கள் பார்த்த அந்த அனுபவத்தை, அந்த காட்சியை தான் இந்த இடத்துல எழுதுறாரு. தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவதாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார எப்போ மகத்துவத்தை பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை. They saw his majesty, they saw his power and coming of our Lord Christ. அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவா போடப்பட்டிருக்கிறது. For we did not follow cunningly devised fables when we made known to you the power and coming of our Lord Jesus Christ, but were eyewitness of his majesty. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவோட வருகையே நாங்கள் பார்த்தோம்னு சொல்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது ஒரு தடவை சொல்றாரு, இங்க இருக்கிற உங்களில் சிலர் அவர் என்னுடைய மனுஷகுமாரனுடைய வருகை காணும் மட்டும் நீங்க உயிரோடு இருப்பீங்க சொன்னார். எல்லாரும் மறைச்சிட்டாங்க, இன்னும் இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. ஒரு சிலர் இதை வச்சு எல்லாம் பொய், வசனம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எதை சொன்னார்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க 3 மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க பார்த்தீங்களா, மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்துவை. அதை தான் அவர் சொன்னார், உங்களில் ஒரு சிலர் என்னுடைய வருகை நீங்க பார்க்கும். இன்னொரு விதத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்க போகுது. ஆனால் அதனுடைய கிளிம்ஸை பிதாவாகிய தேவன் யாக்கோபு, யோவான் மற்றும் பேதுருக்கு காமிச்சார். பிதாவாகிய தேவன் வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். டைமுக்குள்ள அவர் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒலிவ மலையின் மீது மேல வரப்போகின்ற அந்த தன்மையை, அவருடைய மகிமையை ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு நம்முடைய 3 சீஷர்களுக்கு. அந்த கிளிம்ஸை பத்தி தான், அந்த ஒரு காட்சியை தான் பேதுரு இந்த இடத்துல சொல்றார். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அவருடைய வல்லமையும் வருகையை நாங்கள் பார்த்துட்டோம், அதுதான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனா வரப்போகிறாரு, எங்களுக்கு கொஞ்சமா ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் அப்படி காட்டினாரு, ஒரு சின்ன ட்ரெய்லர் போட்டு காட்டினாரு. ஆனா அவருடைய மகத்துவம் பயங்கரமான மகத்துவம் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் நீங்கள் யோவான் நிருபத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் இந்த அனுபவத்தை தான் சொல்றார். மறுரூப மலையிலே எப்படி அவர்களுக்கு முன்பதாக வரப்போகிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக எப்படி வரப்போகிறாரோ அந்த காட்சியை அவங்களுக்கு காண்பித்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது சொல்றாங்க. அவங்க என்ன அனுபவிச்சாங்க, அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை குறித்து சொல்றாங்க. அவரோடு கூட நாங்கள், யாரு? 3 அப்போஸ்தலர்கள். இதுதான் நான் ஏற்கனவே நாங்கள் உங்கள் சொல்லும்போது எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜை சொல்லி இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அவங்க என்ன எபிக்னாஸ்கோவை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். நாஸ்டிசிசம் என்ற ஒரு கூட்டத்தினர்கள் அவங்க எபிக்னாஸ்கோ பேசல, அவங்க நாசிஸ் பேசுகிறார்கள். அவர்கள் பகுதியான ஒரு அறிவை தான் பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் பேசுகிறதோ இயேசுவை அறிகிற முழு அறிவு, அவரை கண்ணார கண்டு அனுபவித்தவர்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தத்ரூபமாக நாங்கள் எங்கள் கண்ணார கண்டோம்.
பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது 18ஆம் வசனம், அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதங்கள் இருக்கையில். எந்த பர்வதம் அது? மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலை அனுபவம். வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். உறுதியா சொல்றாரு. என்ன நீங்க நாஸ்டிக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு நாஸ்டிசிசம் சொல்ற காரியங்களை நம்பிட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் கண்ணார கண்டு ஐ விட்னஸ், we all are ஐ விட்னஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ். நாங்க மரிக்கிறதுக்கு முன்பதாக எழுதுறாரு. இது முக்கியமான விஷயம். உள்ள பயங்கரமான தவறான போதனைகள் வந்து விட்டது சபையில். ஆனா நான் சொல்றேன், நான் சாவறதுக்கு முன்னாடி எழுதுறேன் முக்கியமான விஷயம். இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு எழுதிட்டு போறேன்னு சொல்லி எழுதுறேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் வசனமும் நமக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டை குறித்து பேசுறாரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் பழைய ஏற்பாட்டிலே தோராவிலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு உண்டு. பாருங்க, இந்த இடத்துல வசனத்தை அவர் முரண்பாடா பேசல. சொந்த அனுபவத்தை வைத்து புது டாக்டரினை கொண்டு வரல பேதுரு. அவர் சொல்றாரு, இது புதுசு கிடையாது, இவைகள் எல்லாம் இந்த காரியத்தை குறித்து பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள் சொல்றார். நான் நினைக்கிறேன் இன்றைக்கே நான் இந்த முழுசையும் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நான் இதை நான் தொடர போகிறேன். ஆனால் இதை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீக்கும் ஐ திங்க் இதை நான் அவசரமாக கொண்டு போகாம இதை கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பாக இதை நான் கொண்டு போக விரும்புகிறேன். 19ஆம் வசனம், அதிக உறுதியான we saying we have prophetic word confirmed. வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் புது நாள் வரப்போகுது. ஒரு நாள் இந்த 6000 ஆண்டு முடிய போகுது. 7வது நாள் தொடங்க போகிறது. அந்த புதிய நாள் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளில் உள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமா இருக்கும். எவ்வசனத்தை? பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகள் எல்லாம் உரைத்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்த வசனங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அதுல கவனமா இருங்க. இருள்ல தான் இருக்கிறீங்க, ஆனா அந்த இருள்ல உங்களுக்கு வெளிச்சமா இருக்க போகிற இந்த பழைய ஏற்பாட்டு வசனம். இன்றைக்கு அநேக பிரீச்சர்ஸ், அநேக பிரசங்கமார்கள் பழைய ஏற்பாட்டுலாம் நீங்க படிக்க கூடாதுன்றது கள்ள உபதேசம். புதிய நாஸ்டிசிசம் இந்த உலகத்துல கிறிஸ்து சபைகளுக்குள்ளே நுழைந்திருக்கிறது. ஏற்கனவே இருக்குது, இப்ப இன்னும் அதிகமா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நடிகர் ரசிக்கப்பட்டு உள்ள வந்துட்டாருன்னா உடனே அவரை மேடையை ஏற்றிடுறது. அவருக்கு நடிப்பை தவிர வேற எதுவும் தெரியாது. ரட்சிப்பு ஒருவேளை உண்மையா இருக்கலாம், அனுபவம் உண்மையா இருக்கலாம். உடனே அவர் சபைக்குள்ள ஒரு சீஷனாக அவர் வளர வேண்டும், வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சீஷனாக ஒரு போதகருக்கு கீழே இருந்து அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு அவர் சாட்சி சொல்ல வச்சு அவரை பிரசங்கம் பண்ண வச்சு அவர் முழு பிரசித்தி பெற்ற சுவிசேஷங்களாக மாற்றுகிறது. உடனே அவர் சொல்ற உபதேசம்லாம் இவ்வளோ பெரிய நடிகர், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும். அவர் என்ன சொல்லுவாரு, பழைய ஏற்பாட்டு தேவை கிடையாது, புதிய ஏற்பாடு தான் உண்மைன்னு சொன்னார்னா நம்புறது. அப்புறம் நல்ல ஒரு ஃபேமஸான கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு வேலை ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லைனா சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கலாம், அல்லது பெரிய என்ஜினியராக இருக்கலாம், அல்லது இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்கிறார். லேட்டஸ்ட் கிடையாது, ரொம்ப வருஷமா நான் ஊரில் இருக்கும்போது அவர் ரசிக்கப்பட்ட இது. அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஐஏஎஸ் அவரை ரசிக்கப்பட்டு பாஸ்டராகவே ஆகிட்டார், பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் பிரசங்கம் பண்றதுனா தெரியுங்களா, பழைய ஏற்பாடு பிரசங்கம் பண்றோம் எல்லாமே கள்ள தீர்க்கதரிசின்னு அவர். அவ்வளோ நாலேஜபிள், உலக அறிவு, ஐஏஎஸ் அதிகாரி, கலெக்டரு. அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவர் சொன்னா ஐஏஎஸ் கலெக்டர் சொல்றாரு, அவர் சொன்னா கரெக்டா இருக்குன்னு சொல்லி அவரை பின்பற்றி ஏகப்பட்ட கூட்டம். அவர் பண்ற அட்டகாசம், அவர் யூடியூப் பாத்தீங்கன்னா என்ன லைக்ஸ்ன்றீங்க. அவர் சொன்ன, ஏன்னா அவர் அதிகாரி இல்ல, கலெக்டர் ஆச்சே, மூல
கினாஸ்கோ அதிகமா இருக்குது அவருக்கு நாலேஜ். பேதுரு சொல்றாரு கினாஸ்கோ கிடையாது, எபிகினாஸ்கோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாதி அறிவு, மூளை அறிவு கிடையாது, தெய்வீக அறிவு, தேவனை அறிகிற அறிவு. அதனால்தான் யாருன்னா புதுசா எவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் இந்த உலகத்துல அவங்க கலெக்டர் பிரதம மந்திரி அல்லது யுஎஸ்ஏல இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கிற அதிகாரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிறது வெறும் நாலேஜ் தான். ஆனால் இந்த வசனங்களிலே நாம் அறிகின்ற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் நாம் வளருவோம் என்றால் நமக்கு எபிகினாஸ்கோ முழு அறிவு, எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ், அனுபவிக்கின்ற ஒரு அறிவு. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து அனுபவித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அறிவை பிரசங்கிக்கின்ற ஒரு அறிவு. டாக்டர் ரெவரண்ட் முன்னாடி பேருக்கு முன்னாடி இருந்ததுன்னா அவங்க சொல்ற அறிவை நம்புறது கிடையாது. மேலான டாக்டர் அவர் சொல்றது, அவர்கிட்ட இருந்து வர அனுபவம். இன்றைக்கு இயேசு என்னிடத்துல பேசினாரு, வசனத்தின் மூலமா பேசினாரு. சில பேர் இயேசு பேசினாரு சொல்லி சொந்த அப்படியே ட்ரீம்லாம் பண்ணிட்டு வந்து எனக்கு டைரக்ட் ரெவலேஷன் வந்துச்சுன்னு சொல்லி பேசுவாங்களா, அதுவும் டேஞ்சரஸ். இயேசு எதை பேசினாலும் இது கான்ட்ரடிக்ஷனா பேச மாட்டார். இயேசு எதை பேசினாலும் தம்முடைய வசனத்திலிருந்து தான் பேசுவார். புதிய ஏற்பாடு எல்லாமே நிருபங்கள், எழுதப்பட்ட விஷயம், இதெல்லாம் ஆட் பண்ணி இருக்குது வசனம். ஆனா உண்மையான வசனம் பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனங்கள் தான். இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டையே வேண்டாம், அது எல்லாம் பழைய. இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை கொண்டு வந்தார். நாங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள், புதிய உடன்படிக்கையின் சபை, புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகள். அந்த புதிய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியாம பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அநேகர். புதிய உடன்படிக்கைனா பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டை எல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் புதிய ஏற்பாடு மட்டும் சொல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது அவர் சொல்லும் போது புதிய ஏற்பாட்டே இல்லை. இவங்க சொல்ற வியாக்கியானங்கள் இதெல்லாம். அவர் என்ன சொன்னா, பழைய லாவை நான் புதிய என்னுடைய ரத்தத்தினால் சம்பாதித்த இந்த காரியத்தை கேன்சல் பண்றேன்னு சொன்னார். தவிர அது கம்ப்ளீட்டா அபேண்டன் ஆயிடுச்சுன்னு சொல்லல. இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்களுக்கு பழைய எல்லாம் இன்னும் கிரியை செஞ்சுட்டு இருக்கும். அதுதான் நடக்குது யூதர்களுக்கு. இந்த காலத்தில், இந்த உலகத்துல இன்றைக்கும் யூதர்கள் ஏன் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்? இன்றைக்கும் அவர்கள் பயங்கரமான காரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்றைக்கும் நிராகரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால மோசேயினுடைய அந்த லா, மோசேயின் பிரமாணம் இன்றைக்கும் அவர்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கு. என்றைக்கு அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்கு மோசேயினுடைய பிரமாணம் அவர்களுடைய வாழ்க்கையில கேன்சல் ஆகும். அப்போ இந்த நாள்ல மோசேயினுடைய பிரமாணம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு அந்த பிரமாணம் நம்மை தாக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்களுக்கு அந்த பிரமாணம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஓகேங்களா? Okay, let's read verse 19 again. பொழுது விடுந்து இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போல வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கு. எவ்வசனத்தை? prophetic words. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசன வசனங்களை நாம் கவனித்து இருப்பது நமக்கு நல்லது. 20ஆம் வசனம், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். என்ன சொல்றான்னா, வேத வசனத்தில் இருக்கிறதெல்லாம் சுயமா யாரும் பேசல, எல்லாம் ஆவியானவரால முன்குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாயிருக்கவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதே காரியத்தை தான் தீமோத்தேயில பவுலும் எழுதுறார். ஏன்னா அந்த நாட்கள்ல வசனங்களை நாசிசிசம் என்ற அந்த உபதேசம் உள்ள வந்த பொழுது வசனங்கள்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் எல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்ல காரியத்துல மக்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால்தான்
பேதுரு சொல்றாரு, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக இல்லைங்க, கண்ணார கண்ட எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் எபிகனாஸ்கோல நாங்கள் வருகிறோம் என்று அவர் சொல்றார். Did God give us everything that we need? Yes. நமக்கு தேவையான யாவற்றையும் அவர் தேவன் நமக்கு கொடுத்துட்டாரா? கண்டிப்பா கொடுத்துட்டார். இதுல முழுமையாக கொடுத்து விட்டார். முழு கினாஸ்கோ, எபிகனாஸ்கோ, இதுல முழு அறிவு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முழுமையாக கொடுத்திருக்கிறார். 2 விதமாக கொடுத்திருக்கிறார். இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இப்ப இந்த வாஸ்தம் பார்த்தீங்களா, இப்ப இந்த வாஸ்த இந்த கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நம்முடைய மகிமையின் காரியத்தினாலும் நம்முடைய அழைத்த அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நமக்கு முழுமையா கொடுத்துட்டார். பாஸ்ட்லயே கொடுத்துட்டார், கடந்த காலத்திலே கொடுத்து விட்டார். 2 விதத்துல கொடுத்திருக்கிறார். முதலாவது விதம், வேத வசனங்கள்ல எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட வசனங்கள், பழைய ஏற்பாட்டின் வசனங்கள், அவைகள் மூலமாக கொடுத்துட்டாரு. எதை கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அந்த அறிவை குறித்ததான ரகசியங்கள் எல்லாம் கொடுத்துட்டார். 2வது எந்த விதத்தில் கொடுத்திருக்கிறார்னா, அப்போஸ்தலர்கள் மூலமாக, அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகள் மூலமாக. அப்போஸ்தலர்களுடைய சாட்சி, அப்போஸ்தலர்கள் என்று நான் சொல்லும்போது இந்த காலகட்டத்தில் இப்போ அப்போஸ்தலர்கள் தங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அப்போஸ்தலர் குறித்து நான் சொல்லலை. எங்க போனாலும் இப்ப அப்போஸ்தலர்கள் தான் இருக்காங்க. யாரை கேட்டாலும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சபை நடத்தி சபை பிளான் பண்ணவங்க ஒரு 5 கிளை சபை உருவாக்கிச்சுன்னா அவங்களாம் அப்போஸ்தலர்கள். அது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் என்று சொன்னால் சிம்பிளி அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு அனுப்பப்பட்டவர்கள் மாத்திரம் அவங்கள குறித்து இல்லை. அவங்களாம் அனுப்பப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தில் செயல்படக்கூடிய அபிஷேகம் வேற, அப்போஸ்தலர்கள் என்ற ஆபீஸ் என்பது வேற. அப்போ பேதுரு, யோவான், சீஷர்கள், 12 சீஷர்கள் மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தா அவங்களாம் அப்போஸ்தலர்கள் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்களாம் கிடையாது அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் என்று சொன்னால் தேவனால் ஒரு மிஷனுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஓகே, அனுப்பப்பட்டவர்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆதி திருச்சபையில அந்த அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகள் மற்றும் பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்ட தீர்க்கதரிசன வசனங்கள், இந்த 2 மூலமாக நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதுதான் பேதுரு இதை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறார் நம்முடைய சீஷர்களுக்கு, அவர் மென்டோர் பண்றவங்களுக்கு அடிக்கடி பேதுரு மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு நேரா போவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த இடத்துல பாருங்க, ரிமைண்ட் பண்றாரு. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை, ஏற்கனவே முதல் நிருபத்தை எழுதியிருக்கிறேன். இந்த 2ஆம் நிருபத்துல இந்த செகண்ட் எபிசோட்ல இப்போது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், நல்லா நோட் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கலுங்க. பரிசுத்த தீர்க்கதரிசிகளால், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும், இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்களுக்கு உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் சொல்றார். பழைய நான் என்னுடைய முதல் எபிசோட், முதல் நிருபத்திலையும், அதாவது 1 பேதுருலையும் 2 பேதுருலையும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எழுதுறேனே இந்த 2ஆம் பேதுரு இந்த நிருபத்திலையும் 1வது கடிதத்திலையும் உங்களுக்கு நினைப்பூட்டு, உங்களுடைய மைண்ட் அப்படியே நான் மனதை நினைப்பூட்டும்படி எழுப்புகிறேன் அப்படி சொல்றாரு. அப்படியே கலர் ஐ ஸ்டர் அப் யுவர் மைண்ட், யுவர் பியூர் மைண்ட், தி வே ஆஃப் ரிமைண்டர். ரிமைண்ட் பண்றாரு. ஆங்கிலத்தில், that you may be mindful of the words which we spoken before by the holy prophets and of the commandments of us. அந்த us என்றது
அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள், the apostles of Lord and Savior, நினைப்பூட்டும்படி பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசன வசனங்கள், தீர்க்கதரிசிகள் சொன்ன முன்குறித்து சொன்ன வசனங்கள், மற்றும் நாங்கள் அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களாகிய நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கட்டளைகள் ரெண்டத்தையும் நீங்க பிடித்துக்கொள்ள வேண்டும். ரெண்டத்தையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்கள் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் என்று சொல்றேன். Prophets witness in the Old Testament and apostolic preaching in the New Testament. These two together provide all that is necessary for our Christian. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும், மீண்டும் சொல்றேன், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் பேதுரு, யோவான் மற்றும் எல்லா அப்போஸ்தலர்கள் மற்றும் பவுலினுடைய நிருபங்கள் எல்லாம் போதும் நமக்கு கம்ப்ளீட்லி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு. இப்போ 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம், நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் as his divine power has given us all these things pertaining to life and through knowledge and of him who called us by glory and virtue. திவ்ய வல்லமையானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். நமக்கு தந்தருளினதுமின்றி 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம், தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரையையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்கள் இந்த வருடங்கள் முழுவதும் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார் ஆனது. We need to become the kind of person that God wants us to be. தேவன் நாம் யாரா இருக்கிறோம்னு சொல்லி நாம் விரும்புகிறோம், அவர் வச்சிருக்கிறாரோ அந்த நபர்களாய் நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசனம் மற்றும் புதிய ஏற்பாட்டினுடைய அப்போஸ்தலருடைய வசனங்கள், அவர்களுடைய டீச்சிங், கட்டளைகள் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை நம்ம அறிந்து கொண்டாதான் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து ஃபியூச்சரில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம தைரியமாய் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அநேக காரியங்கள், கோட்பாடுகள் மற்றும் வசனங்களை அவங்க அடிக்கடி இதுதான் பேசினாங்க. So let us all be aware that we need to understand all the things which is pertaining in life and godliness in this word of God. வேத வசனத்தில் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கைக்கான தேவையான மற்றும் இந்த தேவ பக்திக்கான காரியம் எல்லாவற்றையும் இந்த வேத வசனத்தில் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டாயிற்று. புதிய புதிய ஸ்ட்ரேஞ்சான காரியத்தை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நாஸ்டிசிசம் போன்ற விஷயங்கள், எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஒரு சில சபைகள்லாம் பல காரியங்கள் நுழைஞ்சிடுச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி, உலகளாவிய சபைகள், எல்லா சபைகளும் புது புது விஷயங்கள், நூதனமான காரியங்கள், நூதன சுவிசேஷங்கள் எல்லாம் நுழைஞ்சிடுச்சு. 200-400 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் பல விதமான புதிய காரியங்கள்லாம் சபையில் நுழைஞ்சிடுச்சு. இன்க்ளூடிங் இந்த சீக்ரெட் கம்மிங், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நுழைஞ்சிடுச்சு. எல்லாம் கிரேக்க கலாச்சாரத்தின்படி, மித்தாலஜின்படி எல்லாம் நுழைஞ்ச காரியங்கள் தான் இதெல்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ஆதி திருச்சபையினர்கள், அப்போஸ்தலர்கள் பேசின அந்த டீச்சிங்கை தான் எல்லோரும் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் நாஸ்டிசிசம் அப்படியே மருவி கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் இந்த லேட்டஸ்ட் இயர்ஸில் இன்னும் அதிகமாக சபையில் நுழைந்து விட்டது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில், எஸ்பெஷலி இந்த எண்ட் டைம்ஸில், கடைசி காலத்தில் உறுதியாய் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான தடைகள் நிறைய இருக்குது. பலவிதமான கற்பனை கட்டுக்கதைகள் எல்லாம் உள்ள சபைக்குள்ளே நுழைஞ்சு விட்டது. இப்படியா இருக்கும், அப்படியா இருக்கும், இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார் எல்லாம் வந்துடுச்சு. நாம் வந்து பிரிஸ்டீன் டாக்டரின்,
உபதேசத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்ல வேண்டும். we don't have to practice strange things. ஒரு அனுபவ ரீதியாக வச்சு, அதாவது அவர் அறிகின்ற அறிவு வேற, நமக்குன்ற சொந்த அனுபவம் வந்து சில டைம் சப்ஜெக்டிவ் அனுபவத்தை வச்சு டாக்டரின் உருவாக்க கூடாது. அவருடைய மேகம் கடந்து செல்லும் போது நாமும் கடந்து செல்ல வேண்டும். என்ன சொன்னாங்க பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும்? ஆண்டவரே இங்கே இருந்துடலாம், இங்க நல்லா இருக்குது, மகிமையான மேகம் நம்மளை மூடிட்டு இருக்குது, நீங்களும் நல்ல மகிமை உள்ளவரா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? நோ. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய அனுபவம், ஒரு சபைக்கு போய் சில பேர் வந்து விடுதலை ஆக்கப்படுறாங்க. அவர் ஒரு தொட்டு கீழே விழுந்தாங்கன்னா விடுதலை ஆகுது. ஒரு சிலருக்கு அந்த நாட்களில் ஆண்ட தொட்டவனே விழுந்து இருந்திருப்பாங்க, இன்றைக்கு விழுந்தால்தான் விடுதலைன்னு ஆயிடுச்சு. பிரசங்க தள்ளனால இவங்களே விழுறது. ஒரு சிலர் பிரசங்க தள்ளுறாரு, அது வேற விழுதல். புஷிங் மினிஸ்ட்ரி, அதான் அப்படியே புஷ். ஆண்டவர் அபிஷேகம் மேல வரும்போது சில பேர் தாங்க முடியாத விழுது, உண்மையான அனுபவம் இருக்கிறது. ஆனால் அது டாக்டரின் ஆக்கி அந்த கிளவுட்ல அப்படியே இருந்துடலாம். ஆண்டவரே இது நல்லா இருக்கு, இந்த அனுபவம் ஒவ்வொரு மீட்டிங்ல விழுறது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் வாந்தி எடுத்தாங்க. ஒரு குறிப்பிட்ட மீட்டிங்ல ஆண்டவர் விடுதலை ஆக்கினவங்க எல்லாமே அப்படியே வாந்தி எடுத்து தங்களுக்குள்ள இருந்த சில காரியங்களை அது ஒரு அடையாளமாக ஆண்டவர் வந்து அந்த அவர்கள்லாம் அப்படியே வாந்தி பண்ணி போகும்போது பழைய காரியங்கள்ல வந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள். அப்புறம் என்ன ஆச்சு? அந்த மீட்டிங் உலகம் முழுமா அந்த மீட்டிங் அப்படியே பரவி எல்லா மீட்டிங்ல பக்கெட்டு 1000 கணக்கில் பக்கெட் வாங்கி வந்து வச்சுட்டாங்க. ஆல்டர் காலப்போ ஒவ்வொரு பக்கெட் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் வாந்தி வராதவங்களுக்கும் கையெல்லாம் வாயில விட்டு வாந்தி வர வச்சாங்க. இதுவா விடுதலை? அந்த கிளவுட், அந்த மேகம் கடந்து போயிடுச்சு. மேகம் கடந்து போகும்போது நாம டென்ட் நம்ம கூடாரத்தை எடுத்துக்கிட்டு கடந்து போயிடணும். வனாந்தரத்துல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மேகம் அவர்களை வழி நடத்தினது. இங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க உட்காரல, அவங்க மேகம் மூவ் பண்ணும்போது இவங்களும் மூவ் ஆயிட்டாங்க, கடந்து கொண்டே சென்றார்கள். ஆண்டவருடைய மேகம் மூவ் பண்ணும்போது நாமும் மூவ் பண்ண வேண்டும். அங்கே இருந்து இங்கே கூடார கட்டலாம். பேதுரு சொன்னது போல, பேதுரு, யோவான், யாக்கோபு சொன்னாங்க, ஆண்டவர் இந்த மலையிலே இருந்துடலாம். இன்னும் கடந்து செல்ல வேண்டும். அனுபவத்தை வந்து டாக்டரினா மாற்றக்கூடாது. ஆனா அவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும், போதனையாக உபதேசிக்க வேண்டும். ஆனால் இதுதான் நிரந்தரமானது. வானம் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தையோ ஒழிந்து போகாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த காரியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் என்றால் தெளிவாக தேவனுடைய வார்த்தையை நாம சரியாக நாம் போதிக்க முடியும். Let us not practicing building tents to stay in one experience. Okay. 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 4 வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களுக்கு அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் அது. By which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. அநேகர் இந்த வசனத்தை கொஞ்சம் தவறா பிரசங்கிப்பாங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்லேஷன் எரர் இருக்கு. இந்த வசனத்துல ஒரு சின்ன அந்த மொழி யாக்கம் பண்ணப்பட்டதுல ஒரு சின்ன எரர் இருக்குது. அந்த மொழியாக்கம் எப்படின்னா, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கும், திவ்ய சுபாவம்னா தெய்வீக சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம், அவருடைய ராஜ்யத்துக்குரிய சுபாவம், நமக்குள்ள சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எப்போ? ஃபியூச்சர்ல இயேசு கிறிஸ்து வரும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கு கொடுக்க போறாரு பிதாவாகிய தேவன். சங்கீதம் 2 அதிகாரத்தின்படி பூமியை முழு சுதந்திரமா கொடுக்க போகிறார். ஆனா வசனத்துல ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம், நாமெல்லாம் உடன் சகோதரர், உடன் பங்குதாரர்களா இருக்கோம். உடன் பங்கு, ஜாயிண்ட் ஏர்ஸ். அப்போ நமக்கு என்ற ஒரு பங்கு மற்றும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு பங்கு இருக்குது.
அந்த பங்கு என்னன்னா, ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து அரசாளும் போது அவரோடு கூட நாமும் இணைந்து அரசாளுகின்ற ஒரு பங்கு, நமக்கென்று ஒரு ஜாயிண்ட் ஏர் வச்சிருக்க அந்த பங்கு வச்சிருக்கிறார். அப்போ தெய்வீக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளே நமக்கு அருளப்பட்டு. வாக்கு தத்தங்களும் என்ற அந்த போடப்பட்டிருக்க அந்த வார்த்தை வெறும் வாக்கு தத்தங்கள் சும்மா சாதாரணமா எழுதப்படல. மூல பாஷையில அது கிளியரா எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, which have been given to us the exceedingly great and precious promises. Okay, அது ஆங்கிலத்தில் the exceedingly great and precious promises போடப்பட்டிருக்கிறது. அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையான அருமையான மகா மேன்மையான அருமையான ஒரு குறிப்பிட்ட அந்த வாக்கு தத்தத்தை அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. எல்லா வாக்கு தத்தமும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. அதான் அந்த த மிஸ் ஆயிருக்கிறது ஆங்கில வேதாந்தத்துல. மற்றும் தமிழ்லையும் அவ்வளவு கிளியரா இல்ல. கிரேக்க பதத்துல அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தம், குறிப்பிட்ட மகா மேன்மையான வாக்கு தத்தம் என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். few other scriptures about the promises, அதை குறித்து நம்ம வெகு சீக்கிரமா பார்த்துட்டு நம்ம முடிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம போகலாம். இந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தம் எந்த வாக்கு தத்தம் சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சும்மா ஆண்டவர் உன்னை வாழாக்காமல் தலை அந்த மாதிரி வாக்கு தத்தம்லாம் இல்லை. ஏன்னா வசனம் இதுல இருந்து உடனே எடுத்து எல்லா வாக்கு தத்தம் பழைய பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தமும் அதுல நம்ம நமக்கு பங்குள்ளவர்களா இருக்க போறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடக்கூடாது. இந்த வசனம்ல குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம அந்த குறிப்பிட்ட வாக்கு தத்தத்தை வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரத்தை நேரம் கண்டு சொல்லுவோம். ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9:3-4. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடைய வைகளே. இந்த வாக்கு தத்தங்களும் அவருடைய வைகளே என்று சொல்லும்போது அந்த இடத்துல the promises என்று கிளியரா போட்டிருக்கு. அதாவது வாக்கு தத்தங்கள் கிடையாது, வாக்கு தத்தம். அதுதான் the right translation. ஸோ 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இதில் வாசி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், the promise, a definite article என்று ஆங்கிலத்தில் இந்த கிராமர்ல நம்ம படிக்கலாம். So the promises. அப்போ இந்த வாக்கு தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். சரிங்களா? இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 15:8. மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தங்களை உறுதியாக்கும்படி தேவனுடைய சத்தியத்தை நிமித்தம் கிறிஸ்து இயேசு விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரனா என்றும். பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் யாருக்கு? விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் என்று. அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்கு ஊழியக்காரனா? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களுக்கு ஊழியக்காரன். அப்போ to the circumcision, the promises, அதுவும் அந்த promises சொல்லும்போது the promises. சரிங்களா? இஸ்ரவேலர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கு தத்தம் இந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்குன்னா விசேஷமாக இஸ்ரவேலருடைய பிதாக்களுக்கு. அந்த வசனம் தான் சொல்லுது, மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தம். அப்போ பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தம்னா என்ன வாக்கு தத்தம் பண்ணாரு ஆண்டவர்? முதலாவது பிதாக்கள்னா யாரு? அவங்கள சும்மா இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிற எல்லா முற்பிதாக்களும் கிடையாது. அவங்களுடைய பிதாக்கள் யாரை இந்த இடத்துல ரெஃபர் பண்றாருன்னா வசனம் கிளியரா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த மூவர் தான் பிதாக்கள் என்று இந்த இடத்துல எம்பசைஸ் பண்றார்.
அப்போ இந்த பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இந்த மூவருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நிறைய क्वेश्चन. என்ன வாக்குத்தத்தம் தெரியுங்களா? The inheritance of the promised land. வாக்களிக்கப்பட்ட நிலம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதுதான் வாக்குத்தத்தமாக நம்முடைய பிதாக்களுக்கு அவர் கொடுத்தார். பெர்மனண்டா கொடுக்கிறேன்னு ஒரு தேசத்தை உங்களுக்கு பெர்மனண்டா கொடுக்கிறேன், ஒரு நிலத்தை, ஒரு தேசத்தை, ஒரு இடத்தை பெர்மனண்டா கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணார். ஃபியூச்சர்ல இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துல இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு பெர்மனன்ட் லேண்ட் நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். 1948ல 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேலர்கள் சுதந்திரத்தை பெற்றார்கள். அவங்களுக்கு ஒரு லேண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா நீங்க பழைய ஏற்பாட்டுல அந்த லேண்டினுடைய ப்ராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்தம் வாக்களிக்கப்பட்ட தேசம் கானான் தேசம், அதனுடைய மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மெஷர்மெண்டே கிடையாது. எருசலேமினுடைய பட்டணம், the city of Jerusalem, எருசலேம் பட்டணத்தினுடைய மெஷர்மெண்ட் மாத்திரமே ஈராக்கு, ஈரான், சவுதி அரேபியானுடைய வடக்கு பகுதி, எகிப்து, இந்த பக்கம் அப்படியே டுனிஷியா, நார்தர்ன் ஆப்பிரிக்கா, மெடிட்டரேனியன் சி, இதெல்லாம் சேர்ந்தது மாத்திரமே எருசலேம் பட்டணம், ஜெருசலேம் சிட்டி மாத்திரமே. ஆனா இன்னைக்கு பார்த்தா அதுவா இருக்குது அவங்கக்கிட்ட. இன்னைக்கு நிறைய பேர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, 1948லே நடந்துச்சு, அவங்களுக்கு ஒரு தேசம் வந்துருச்சு. இல்ல, பழைய ஏற்பாட்டில் அந்த மெஷர்மெண்ட்டை பார்த்தோம்னா சிட்டி, பட்டணம் மாத்திரமே, எருசலேம் பட்டணம் மாத்திரமே இவ்வளோ பெருசு. நான் இப்போ சொன்னேன் அந்த மேப்பில் அவ்வளோ பெருசு. அது இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, இன்னும் வரலையே. அப்போ பெர்மனண்டா கொடுக்குறேன், இன்னும் பெர்மனண்டா அவங்களுக்கு லேண்ட் இல்லை இஸ்ரேல் ஜனத்தா இருக்கு. அது இன்னும் நடைபெறவில்லை. அது மாத்திரம் இல்ல, அந்த ப்ராமிஸ் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்ற பிதாக்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் ஒன்று பெர்மனன்ட் லேண்டு, இன்னொன்று வந்து ஒரு சிங்கிள் சீடு, ஒரு வித்திலிருந்து முழு லேண்டையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதுதான். அந்த வித்து யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த வித்து என்ற இந்த காரியமும் கூட பழைய ஏற்பாட்டில் டிரான்ஸ்லேஷன் எரர், வித்துக்கள் அல்லது டிசெண்டன்ட், சந்ததிகள் என்று எழுதப்பட்டுச்சு. ஆனால் சந்ததி, வித்து என்று சிங்குலர் கிராமர் யூஸ் பண்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் வித்து இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருக்கு வித்துக்கள் என்று சொல்லல, சந்ததிகள் என்று சொல்லவில்லை, சந்ததி என்று சொல்லி ஒரு நபரை குறிப்பிடுகிறார் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை தான் அந்த வித்து. அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு வித்திலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததி முழுவதையும் அவர் ஆசீர்வதிக்க போறாரு. இயேசு கிறிஸ்து என்ற அந்த ஒரு வித்திலிருந்து ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு பெர்மனன்ட் தேசத்தை கொடுக்க போகிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த வித்து, ஒரு வித்திலிருந்து புறஜாதியார்களையும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு புறஜாதியார்களும் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். புறஜாதியார் யாரு? நாமெல்லாம் எல்லாரும் யார்? யூதர்களா? இல்லையே, பிறப்பின்படி நாம யூதர்கள் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம யாவரையும் அவர் யூதர்களாக மாற்றுகிறார். அநேகர் உண்மையான யூதர்களே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போவதில்லை. அநேக உண்மையான யூதர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு, நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போவதில்லை. யூதர்கள் அல்லாத பிற ஜென்டைல்ஸ், புறஜாதியார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்கள் இயேசுனுடைய ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கூடும். ஏனென்றால் அதுதான் ப்ராமிஸ். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். Our God is a covenant keeping God. Our God is a promise keeping God. நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், உன் மூலமாக, உன்னுடைய வித்தின் மூலமாக, உன் சந்ததியின் மூலமாக நான் உனக்கு ஒரு பெர்மனன்ட் தேசத்தை கொடுக்க போகிறேன், உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்க போகிறேன். அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய ஒரு வித்தின் மூலமாக முழு தேசங்களையும், நேஷன், எத்னாஸ், பல விதமான தேசத்தார்களை, புறஜாதியார்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொன்னேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய
வாக்குத்தத்தம், அதுதான் ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை குறித்து தான் வசனங்கள்ல புதிய ஏற்பாட்டில் பேதுரு, பவுல், யோவான் எல்லோரும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டில் போயிட்டு நீங்க ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன எப்படி பேசினான்னு சொல்லி நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா போடப்பட்டிருக்கிறது. அந்த ப்ராமிஸ் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. கலாத்தியர் 3:16 நம்ம வாசிப்போம் என்றால், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் ப்ளூரல் இல்லைன்னு சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல். இன்னைக்கு ஏன்னா நிறைய பேர் இதுதான் யூதர்களும் நம்புறாங்க, அநேக கிறிஸ்தவர்களும் இப்படிதான் நம்புறாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அப்படி மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்லேஷன் ஏரர். பவுல் சொல்றார், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆங்கிலத்திலையும் கிரேக்க பதத்திலையும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த சந்ததி என்று சொல்லும்போது சீட் என்று சொல்லி ஒருமையில எழுதப்பட்டிருக்கிறது, சிங்குலர் சீட். அப்போ இயேசு என்ற ஈசாக்கு கூட கிடையாது. நிறைய பேர் ஈசாக்கு மூலமா, யூதர்கள் அப்படிதான் நம்புறாங்க, ஈசாக்கு மூலமா நாங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். இஸ்லாமியர்கள் என்ன நம்பலாம், இஸ்மவேல் மூலமா நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை என்ன தெரியுங்களா? ஆபிரகாம் மலை மேல கொண்டு போனது ஈசாக்குன்னு யூதர்கள் சொல்றாங்க. முகமதியர்கள் இல்ல இஸ்மவேலை தான் மேல கொண்டு போனாரு ஆபிரகாம்னு சொல்றாங்க. யாரை கொண்டு போனாலும் சரி, நம்ம அதை பத்தி கவலை கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் கல்வாரி மலை மேல கொண்டு போனாரு ஆண்டவர் இயேசு. ஓகே, நமக்காக மரித்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு சீடு மூலமாக அவரை நம்பிட்டோம், அவருக்குள்ள பிடிச்சிக்கிட்டோம்னா, அவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா, கிறிஸ்துக்குள்ள நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளா மாறி விடுகிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியா மாறி விடுகிறோம். கிறிஸ்துவுக்கு இல்லாம ஆபிரகாமுடைய சந்ததியா நம்ம சான்ஸே கிடையாது. இந்தியாவில் ஏதோ குக் கிராமத்துல பிறந்திருப்போம் நம்மலாம். நான் சிட்டியில பிறந்தேன். இந்தியால எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்திருக்கிறோம் நம்ம. ஆனா கிறிஸ்துவின் மூலமாக நாமும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அது எப்படி நடந்துச்சுன்னா, கிராஃப்டிங் பண்ணிட்டார் ஆண்டவர். இந்த தோட்டக்கலையில் இருக்கிற அந்த கிராஃப்டிங் கலைனா ஒட்ட வச்சுட்டாரு. நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். சுபாவத்தின்படி நம்ம யூதர்களே கிடையாது. சுபாவத்தின்படி நாம காட்டு ஒலிவ மலையோ, காட்டு ஒலிவ மரம். ஆனால் சுபாவத்தின்படி இல்லாத நம்மை ஒரிஜினலா இருக்கிற அந்த சுபாவத்தின்படி இருக்கிற அந்த ரூட்ல, அந்த சாப்ல, அந்த கிளையில ஒட்ட வச்சுட்டாரு. நமக்கும் இப்போ அந்த ரூட்ல இருந்து வர அந்த சாப் நரிஷ்மெண்ட் எல்லாம் நமக்கும் வருது. நாமும் கனிகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாமும் சேம் ஆஸ் ஈக்குவல். யூதர்களுக்கு அதே ஈக்குவல் தான் நாமளும் தைரியமா நானும் யூதன் சொல்லலாம். ஆவிக்குரிய யூதர்கள் நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப அந்த வசனத்தின் படி பார்த்தா, புறஜாதியார் எல்லா தேசத்தின் தேவன் அழிக்க போகிறான்னு சொல்லும் போது, புறஜாதியார் தேசம் இந்தியாவை அழிக்க போறாருன்னா இந்தியன் தான் நானு. ஆனா நான் அழிக்கப்பட போவதில்லை. ஏன்னா நான் புறஜாதியான் கிடையாது, நான் யூதன், ஆவிக்குரிய யூதன். ஆமென். அப்போ பவுல் அதுதான் இந்த இடத்துல வலியுறுத்துறார். His promise was directly given to Abraham and to Christ. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுக்கல, ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலுக்கும் கொடுக்கல, ஆபிரகாமுக்கும் கிறிஸ்துவுக்கும். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 29 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாய் அந்த இடத்துல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. 27, 28, 29. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அண்டர்லைன் பண்ணுங்க, சந்ததி அண்ட் சுதந்திரன் ரெண்டுமே டிஃபரெண்ட். ஆபிரகாமுடைய சந்ததியா மாத்திரம் நம்ம மாத்தில ஆண்டவர் ஆபிரகாமுடைய சுதந்திரவாளிகளாகவும் நம்மளை மாத்தி இருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது.
ஸோ இந்த காரியத்தை நான் இன்னும் நான் வந்து இப்போ இன்ட்ரடக்ஷனில் தான் இருக்கிறேன். இந்த பர்டிகுலர் உபகரணம் நல்ல டீப் அடுத்த வாரம் நான் நினைக்கிறேன் நல்லா இன்னும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் வீக். அந்த உறுதி நமக்கு வந்துருச்சுன்னா போதும், அப்புறம் the next step will be is going to be easy. God bless you.